வீடே மணக்கிற அளவுக்கு உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லியும் மிளகாவத்தலும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட பூண்டும் மிளகும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் திரித்து பொடியாக எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சமாக போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1 கப் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பொடி ரெடி பண்ணோம்ல, மல்லி வத்தல் பொடி, அந்த பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருந்த புளியல் கரைசலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம போய் ஒரு முறை தேங்காய் திருவி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாட்டா விட்டுருங்க. பட் தேங்காய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். தர நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்க, சுவையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இதை வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.